ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் டிரைவராக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஏர்ன் பண்ண 1 மந்த் தேவைப்படும். அந்த 30,000 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்சு. சரி பார்ப்போம் வாங்க. நம்ம நேற்று வரை பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான் லாகின் பண்ணி ஓட்டியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்ட போகிறோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ நம்ம அதை சூஸ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாம். சரி, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். சரி பார்ப்போம் வாங்க, எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன், எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:08 ஆகுதுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 2வது ஆர்டர் இப்போ தான் வந்து 2 ஆர்டர் கூட ஓட்டலை, சாரி, இப்போ தான் 2வது ஆர்டர் பிக்கப் எடுக்கிறோம். டோட்டலாக வந்து ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்விக்கி ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைமிங், ஷெட்யூல் டைமிங் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ டெலிவரி பண்ணிட்டு பார்ப்போம். ஆனால் அதில் இன்சென்டிவ் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நம்ம இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் பார்த்துட்டு என்னான்றதை கண்டிப்பாக சொல்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுதுங்க. நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோம் ஸ்விக்கி. பார்த்தீங்கன்னா இப்போ வர 179 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். 5 ஆர்டரு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போகிறதால நம்ம ஆர்டர் நிறைய பார்க்கலாம். ஆனால் ஜொமேட்டோ கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஆர்டர் எல்லாமே லாங்கில் வரும். ஆனால் இதில் இன்சென்டிவ் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் பார்த்திங்கன்னா 400 ரூபா இன்சென்டிவ், ப்ளஸ்ஸு 30 ஆர்டர் நம்ம இன்னைக்குள்ளார பார்த்தோன்னா 630 ரூபா நமக்கு இன்சென்டிவ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு இன்சென்டிவாவது நம்ம அச்சீவ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. ஆனால் ஜொமேட்டோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்விக்கி கொஞ்சம் பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக போக நான் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு இது சொல்கிறேன், ஐடியா சொல்கிறேன். எனக்கே இன்றைக்கி தான் லாகின் பண்ணி ஓட்டுறேன். எனக்கே அந்த அளவுக்கு கரெக்டாக தெரில. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் போய்ட்டு பிக்கப் பண்ணலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகுதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 272 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 4.5 மணி நேரம் லாகின் பண்ணி. பார்த்திங்கன்னா அதை தெரிந்து பாருங்கள். 400 ரூபா ஏர்ன் பண்ண 20 ஆர்டர் ஓட்டணும். 30 ஆர்டர் ஓட்டணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 630 கிடைக்கும். இந்த இன்சென்டிவ் கண்டிப்பாக நம்ம அடிக்கணும். இன்னும் 13 ஆர்டர் 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணவே பார்த்திங்கன்னா 400 ரூபா ஏர்ன் பண்ணவே இன்னும் பார்த்திங்கன்னா 13 ஆர்டர் ஓட்ட வேண்டியது இருக்குது. நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். சரி, இப்போதைக்கு நம்ம ரூம் போகலாம் வாங்க, போய்ட்டு சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். சரி வாங்க பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 6:20 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸ்விக்கி தான் நம்ம இன்றைக்கி லாகின் பண்ணியிருக்கோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா இதில் ஆர்டர் எல்லாமே கிட்ட தான் வருது. நம்ம வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும். 20 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 400 ரூபா நமக்கு இன்சென்டிவ். சரிங்க, நம்ம டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆர்டர் கொடுப்போம். ஏன்னா நம்ம நைட்டு 11 மணி வரை தான் டைம் இருக்குது. 6 to 11 நம்ம இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம். சரி வாங்க போகலாம். டைம் பார்த்திங்கன்னா 6:43 ஆகுதுங்க. அதாவது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஆர்டர் தான். இதில் ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு ஆர்டர் போட மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக தான் போடுறாங்க. பாருங்கள், இன்னும் 12 ஆர்டர் ஆச்சுன்னா 400 ரூபா நமக்கு இன்சென்டிவ் இருக்குது. இந்த இன்சென்டிவ் நம்ம அடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் அவங்க ஆர்டர் போட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது. லாஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். டைம் பார்த்திங்கன்னா 7:50 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 340 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 6.5 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இது இன்சென்டிவில் இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதே ஜொமேட்டோ வந்து மணி நேரம் நம்ம ஒரு 800 ரூபா சம்திங் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா 200 தான் தருவாங்க. இதில் 400 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்காண்டி வேணால் நம்ம இதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இது பெஸ்ட்டாக இல்லை அது பெஸ்ட்டாக அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்னையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எது பெஸ்ட்டு, எது ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஆர்டர் ரெடி தான் வந்திருக்கோம், இன்னும் ரெடி ஆகலை. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்புவோம். டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ வர நம்ம 509 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 8 மணி நேரம் லாகின் பண்ணி 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் அடிக்க இன்னும் 4 ஆர்டர் ஓட்டணும். 400 ரூபா ஏர்ன் பண்ணவே பார்ப்போம். இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. 4 ஆர்டர் ஓட்டணும். அப்போ தான் நமக்கு 400 ரூபாவே கிடைக்கும்.
இதே நம்ம ஜொமேட்டோ ஓட்டியிருந்தோன்னா மணி நேரம் ஒரு 1000 பக்கம் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கிட்டு நம்ம ஓடிபி வேறு இது பண்ணோம் ஹோட்டல்லேருந்து. அங்கே ஜொமேட்டோவில் பார்க்கும்போது நம்ம பார்சல் வாங்கிட்டு நேராக லொக்கேஷனுக்கு போயிடலாம், கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இங்கே அப்படி இல்லை, இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஓடிபி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிளம்பணும். சரி வாங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு, போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 19 ஆகுதுங்க. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 594 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 18 ஆர்டர் பார்த்துருக்கோம். எனக்கு சுத்தமாக ஸ்விக்கி செட் ஆகலைங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஜொமேட்டோ மட்டும் ஓட்டியிருந்தோன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். அது என்னால் கன்ஃபார்மாக ஷூரிட்டியாக சொல்ல முடியும். அந்த 400 ரூபா இன்சென்டிவ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும். 18 ஆர்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். டோட்டலாக 20 ஆர்டர் பார்த்தா தான் அந்த 400 ரூபா இன்சென்டிவே நமக்கு வரும். எனக்கு சுத்தமாக ஸ்விக்கி செட் ஆகலைங்க. பர்சனலாக நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்விக்கியை நான் தப்பாக சொல்ல வரல, அதிலே நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஸ்டார்டிங்கில் ஓட்டினதெல்லாம் என்னன்னு தெரில, அதுதான் நமக்கு கரெக்டாக தோணுது. உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம 1000 ரூபா ஏர்ன் பண்ணுவோமான்றதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா டைமிங் வேறு முடிய போகுது. இன்னொரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் முடிய போகுது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. டைம் பாருங்கள், 11:47 PM. அதாவது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 666ங்க. 10.15 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம் ஸ்விக்கி. 20 ஆர்டர் பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 400 இன்சென்டிவ் மட்டும் நம்ம அடிச்சிருக்கோம். அது இன்னும் ஆட் ஆகலை. எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. அது நான் ஃபஸ்ட் டேன்றதால நமக்கு சுத்தமாக தெரில. ஆனால் அது ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு சுத்தமாக செட் ஆகலைங்க. நம்ம நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டில் தான் டெலிவரி கொடுத்தோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ரூமுக்கு போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய்.